பண்ணுறதை விட நல்ல இன்றைக்கி டேஸ்டியான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக தயிர் ஊற்றி பண்ணாமல் இந்த மாதிரி நிறையா கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் எப்படி தருவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டான தயிர் சாதம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த சம்மர் ஸ்பெஷலாக இது வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வந்து தயிர். இது வந்து நான் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கெட்டி கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக கெட்டியாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் மொத்தமாக அப்படியே பீட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பால், இவ்வளோ பால் தேவையில்லை. ஒரு கிளாஸ் 1லேருந்து 1.5 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி, உப்பு, அப்புறம் சாதம் நல்லா வந்து சுட இருக்குது சாதம். சூடான சாதம் எடுத்துக்கோங்க. ஆறின சாதம்னா இதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். நல்லா குக்கர்லேருந்து எடுத்தோடனே நீங்கள் செஞ்சிங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நெய், தாளிக்கிறதுக்கு நெய். இது வந்து பட்டரில் செய்வாங்க. ஹோட்டல்லாம் வந்து பட்டரில் தான் முக்கால்வாசி செய்வாங்க. வேணும்னா இந்த நெய்யில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இல்லைன்னா நார்மலாக ஆயில் வேணும்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, மாதுளை, இது வந்து இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கேரட்டு அதையும் துருவி வச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த சாதத்தை வந்து சூடாக எடுத்த உடனே நல்லா அப்படியே வந்து மேஷ் பண்ணணும், நல்லா மசிச்சு விடணும். இதுதான் இதோட இம்பார்ட்டண்ட்டே. இது வந்து அப்படியே தயிரை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. இதுதான் கரெக்டு. இப்படியே நல்லா அந்த சாப்பாடு வந்து தெரியக்கூடாது, அதுதான் மெயின். நம்ம சாப்பிடும்போது அப்படியே வந்து பட்டர் மாதிரி இருக்கும், அப்படி வெண்ணெய் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். தயிர் சாதம் ஹோட்டல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதுதான் இதோடது. கொஞ்சம் சாப்பாடு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சுடு தண்ணி கலந்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, அதனால் நான் நார்மல் வாட்டர் கொஞ்சம் கலந்துக்கிறேன். அதாவது அந்த ஒரே மாதிரி மசியும், அதுக்காக லைட்டாக தண்ணி. ஃபஸ்ட்டு எதையுமே நான் போடலை, எந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே போடாமல் வெறும் சாப்பாடை அந்த மாதிரி நான் மசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால் எவ்வளோ மசிக்க முடியுமோ மசிச்சுக்கோங்க. அதே மாதிரி சாப்பாடு வந்து நீங்கள் குக் பண்ணும்போது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி குக் பண்ணிக்கோங்க தயிர் சாதம் வைக்கும்போது. அதேமாதிரி சவுண்டும் நீங்கள் எப்போயும் நார்மலாக ஒரு 3 சவுண்டு வச்சிங்கன்னா இதுக்கு ஒரு 4 சவுண்டு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே மசிச்சாச்சு. தண்ணி பாருங்கள், நான் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்திருந்தேன். அது வந்து 1.25 கிளாஸ் நான் ஊற்றிட்டேன். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சுட்டு பால் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. பாலும் இதை அப்படியே இந்த சாப்பாட்டில் ஒன்று சேரணும். இப்போ தயிர், நல்ல தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. தயிர் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ எல்லாமே அந்த சாப்பாடு அப்படியே உறிஞ்சிரும். நம்ம ஊற்ற டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பால், தயிர், தண்ணி ஊற்றிட்டு உப்பு. இங்கே சாப்பாடு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் தயிர் சாதத்துக்கு எப்போயுமே கொஞ்சம் உப்பு வந்து நல்லாவே பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த பால், தயிர்லாம் அதுக்கெலாம் சேர்த்து நம்ம போடுவோம். இப்போ இதை போட்டுட்டு கேரட்டு, இந்த இஞ்சி நான் துருவி வச்சேன் பாருங்கள், அதை நான் பச்சையாக தான் போடுறேன். கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம். அப்புறம் கொத்தமல்லி தழை. இந்த மாதுளை வந்து எதுக்கு சேர்க்குறோம்னா கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அப்போ இந்த தயிரில் கொஞ்சம் புளிப்பு இல்லைனாலும் இந்த மாதுளை சேர்க்கும்போது நல்லா புளிப்பாக தெரியும். நல்லா புளிப்பு மாதுளையாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இதை போட்டு நல்லா நீங்கள் கலரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நம்ம தாளிக்கிறோம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க.
இந்த நெய் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். நார்மலாக நான் எண்ணெய் ஊற்றி செய்கிறதுக்கும் நெய் ஊற்றுறேன். நெய் ஃப்ளேவர் பிடிச்சவங்க செய்யலாம், இல்லைன்னா நார்மலாக ஆயில் ஊற்றி பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு, உளுந்து வேணும்னா உளுந்து போட்டுக்கோங்க. நான் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து உளுந்து போட்டால் அவ்வளோவா பிடிக்கலை, அதனால நான் வந்து வெறும் கடுகும் சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். கடுகு, இப்போ கடுகு பொரிஞ்சோடனே நம்ம சீரகம் சேர்க்குறோம். பெருங்காயம் எதுவும் கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகா, காரம்லாம் அவங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இந்த கலரி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் ஊற்றிடுறோம். நம்ம தயிர் சாதம் ரெடி. அதாவது கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி, அதாவது கொல கொலன்னு இருந்தால் தான் வந்து நம்ம சாப்பிட போகும்போது வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் வேணுன்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. நம்ம சூப்பரான டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு இல்லை ஆஃபீஸில் தர்றதுக்கு உங்களுக்கு தான் பார்சலில் நம்ம செய்யும்போது இவ்வளோ கெட்டியாக தராமல் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டிங்கன்னா அவங்க சாப்பிட போகும்போது, இப்போ காலையில் நம்ம செய்கிறோம், அவங்க மத்தியானம் தான் சாப்பிட போகிறாங்க, சாப்பிட போகும்போது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த தயிரில் தான் கொஞ்சம் தண்ணி இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.